அலெக்ஸ், விலங்குகள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை கற்றுக்கொள்வோம். சரி, அதை செய்வோம். நாம் ஒரு பொம்மையை மறந்துவிட்டோம். சென்று அதை கண்டுபிடிப்போம். வாங்க. நிறுத்து அலெக்ஸ், அந்த சத்தம் கேட்கிறதா? ஆமாம். இது கடுமையாக இருந்தது. அப்படியானால் இப்போது என்ன செய்வோம்? விலங்குகளை மீண்டும் பொம்மைகளாக மாற்ற வேண்டும். ஓ, எனக்கு தெரியும். ஒரு மந்திர குச்சி கண்டுபிடிப்போம். சிறந்த யோசனை. வாங்க. அல்வா, நாம் ஒரு மந்திர குச்சியை உருவாக்கலாம். வாங்க அலெக்ஸ், போகலாம். சரியாக உள்ளது. இதை வெட்டுவோம். வேகமாக. விலங்குகளின் சத்தம் கேட்கிறேன். போய்லா, எங்கள் மந்திர குச்சி. இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன். போகலாம். அலெக்ஸ், அந்த சத்தம் கேட்கிறாயா? ஆம், அது மிகவும் பயமுறுத்துகின்றது. அது யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு சிங்கம், புலி அல்லது பாந்தர்? இது வெள்ளை சிங்கம். அது சரியானது. வெள்ளை சிங்கங்கள் மிகவும் அரிதானவை. பல வருடங்களாக மக்கள் அவற்றை ஒரு புராணம் என நினைத்தார்கள். அவற்றின் வெள்ளை முடி கலர் இன்வெர்டர் ஜீன் எனப்படும் அரிய மரபு கண்ணியினால் வருகிறது. சரி, அலெக்ஸ், அவை மிகவும் அழகாக உள்ளன. நாம் அவற்றை வைத்திருக்கலாமா? இல்லை ஏவ, நாம் முடியாது. அவற்றை மீண்டும் பொம்மைகளாக மாற்ற வேண்டும். சரி, அவை மிகவும் அழகாக உள்ளன. நாம் இன்னும் சிலவற்றை கண்டுபிடிக்க வேண்டும். போகலாம். இது ஜெப்ரா. ஒட்டகச் சிவிங்கிகளுக்கு நமது விரல் தடங்கள் போல தனிப்பட்ட கோடுகள் இருப்பதாக நீங்கள் அறிந்தீர்களா? மேலும் ஜெப்ராக்கள் மிக சிறந்த ஓட்டுநர்கள், எனவே நாம் ஓட வேண்டும். உங்களை மீண்டும் மாற்ற நேரம். இது கோரில்லா. கொள்ளக்கள் உலகிலேயே மிகப்பெரிய முனை வகை உயிரினங்கள். வாவ்! கோரில்லாக்கள் 20க்கும் மேற்பட்ட வெவ்வேறு ஒலிகளால் தொடர்பு கொள்கின்றன. கோரில்லாக்கள் மிக வலிமையானவை. அவை தங்களின் எடையை 10 மடங்கு அதிகமாக எடுப்பதற்கும் கூடிய வலிமை கொண்டவை. கோரில்லாக்கள் சைகை மொழி கற்றுக்கொள்ளலாம், கருவிகளை பயன்படுத்தலாம் மற்றும் சிக்கல்களை தீர்க்க முடியும். உங்களை மீண்டும் உங்களின் பொம்மைகளுக்கு கொண்டு செல்கிறோம். இது ஒரு அண்டீட்டர். அண்டீட்டர்கள் பூச்சிகளை மிகவும் விரும்புகின்றன. அவை பொதுவாக எறும்புகள் மற்றும் தேமல்களை தினமும் 30,000 வரை சாப்பிடுகின்றன. அவற்றுக்கு பற்கள் எதுவும் இல்லை. அவை தங்கள் நீண்ட ஒட்டும் நாக்குகளை கொண்டு அனைத்து பூச்சிகளையும் ஒரு வாக்கியம் போல பிடிக்கின்றன. அவற்றின் நாக்குகள் 23 இன்ச் வரை நீண்டவை. மீதமுள்ள பொம்மைகளுக்கு திரும்ப நேரம். இதை காணுங்கள். இது ஒரு பெரிய பசி ஒட்டப்போச்சு, உலகின் மிகப்பெரிய ஒட்டப்போச்சு. அது ஒரு கார் அளவுக்கு வளரக்கூடும். ஒட்டப்போச்சுகள் கற்கள், மண் மற்றும் கடல் வாழைகள் போல நிறம் மற்றும் அமைப்பை மாற்றக்கூடும். ஓ, பாருங்கள், அது உண்மையில் நிறம் மாறியுள்ளது. ஓ, அது ஈரமாக உள்ளது. இது ஆர்பாகாஸ். ஆர்பாகாஸ் செடிகளை உண்ணும் உயிரினங்கள். அவை மிகவும் நட்பாக இருப்பதால் சில சமயங்களில் தனியாக இருக்க விரும்புவதில்லை மற்றும் சில சமயங்களில் உமிழ்கிறதலாகும். ஆர்பாகாஸ் உணவு அல்லது இடம் பற்றிய தகராறில் உமிழ்கின்றன. மற்றும் பாருங்கள், அங்கு தனது குட்டியுடன் ஒரு கோஆலா உள்ளது. கோஆலாக்களுக்கு கூரிய நகங்கள் மற்றும் வலுவான கைகளை உள்ளது. இது அவற்றை மரங்களில் மிகவும் நன்றாக ஏற உதவுகின்றது. ஜோயி என அழைக்கப்படும் ஒரு கோஆலா குட்டி ஜெல்லி பீனின் அளவில் பிறக்கிறது. எவ்வளவு அழகாக உள்ளது!
கோலாக்கள் தினமும் 20 மணி நேரம் வரை தூங்குகின்றன. நீங்கள் அதை நம்ப முடியுமா? இது ஒரு ஒட்டகம். ஒட்டகங்கள் அதிக அளவு தண்ணீர் குடிப்பவர்கள். அவர்கள் ஒரே நேரத்தில் 52 கல்லன்கள் தண்ணீர் குடிக்கலாம். ஒட்டகங்கள் மனிதர்களையும் பொருட்களையும் வறட்சி பயணங்களில் எடுத்து செல்ல முடியும். அது மிகவும் சூடாக உள்ளது, ஆனால் ஒட்டகங்கள் மிகவும் அதிக வெப்பநிலையை சமாளிக்க முடியும். மேலும் அவற்றின் திடமான முடியின் காரணமாக அவை வெயிலில் வெந்துவிடாது. உங்களை உங்கள் நண்பர்களிடம் திரும்ப கொண்டு செல்வோம். நான் என் டிராகன் பொம்மையை நேசிக்கிறேன். ஆஹா, இல்லை, என் டிராகன் பொம்மை உயிரோடு இருக்கிறது. ஆஹோ, ஓ கடவுளே, இதென்ன இங்கே இருக்கிறது? பயமாக இருக்கிறது. இது என்னுடைய பொம்மைகளில் ஒன்றாக தெரியவில்லை. இது என் புதிய டிராகன் பொம்மை. என்னை காப்பாற்றியதற்காக நன்றி. நீங்கள் அதை பார்த்தீர்களா? இது ஒரு கிளைஸ்டே குதிரை மற்றும் ஒரு மாடு. கிளைஸ்டே குதிரை கூடை பந்தாட்ட வீரரின் உயரம் மற்றும் ஒரு சிறிய கார் எடை இருக்கலாம். அவர்கள் மிகவும் கனமான வண்டிகள், விவசாய கருவிகள் மற்றும் மக்களால் நிரம்பிய வண்டிகளையும் இழுக்க முடியும். மாடுகளும் மிகவும் பெரியதாகவும் சிறிய கார் எடையாகவும் இருக்க முடியும். அவற்றின் உடல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஏய், நீ நிறுத்து. அவற்றை இப்பொழுதே மீண்டும் பொம்மைகளாக மாற்ற வேண்டும், இல்லையெனில் அவை அனைத்தையும் உடைத்துவிடும். இது ஒரு கோமோதோ டிராகன். கோமோதோ டிராகன்கள் பூமியில் மிகப்பெரிய பல்லி. அவற்றின் வாள்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒரு அடி ஒரு பெரிய மிருகத்தை கவிழ்த்துவிடும். மேலும் அவை தங்களின் நாக்குகளால் மணப்பதை கூர்ந்து கவனிக்கின்றன. அவர்கள் விரைவாக ஓட முடியும், நன்றாக நீந்த முடியும், மேலும் மரங்களை ஏறக்கூட முடியும். ஆம், 9, 10, 11. ஆம், அவற்றை எல்லாம் சேகரித்தோம். சியர்களே, நீங்கள் மிருகங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றை பற்றிய உண்மைகள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா என்பதை பார்க்க சிறிய தேர்வு ஒன்றை நடத்துவோம். இந்த மிருகத்தின் பெயர் என்ன? இது வெள்ளை சிங்கம். மற்றும் இப்போது இந்த மிருகத்தின் பெயர் என்ன? சரி நண்பர்களே, இது ஒரு ஆன்டியேட்டர். இது எந்த மிருகம்? இதன் பெயர் என்ன? இது ஒரு ஜெயண்ட் பசிபிக் ஆக்டோபஸ். அலெக்ஸ், இது என்ன? நாங்கள் அனைத்து மிருகங்களையும் சேகரித்து விட்டோம் என்று நினைத்தேன். எனக்கு தெரியாது. ஏவா, சியர்களே, அது நான் உங்களை ஏமாற்றினேன். ஓ, நீ சதுரமாக? எஸ், முதலைகள் ஒரு கண் திறந்த நிலையில் தூங்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்தீர்களா? இல்லை, தெரியவில்லை. இது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. இன்று நீங்கள் பல குளிர்ச்சியான விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறேன்.